மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு அப்படின்னு பார்த்தோம். அதுல இந்த 3 பேரும் எந்த விதத்துல ஒன்றாக இணையறாங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த 3 பேரும் ஒரே ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, ஒன் பாயிண்ட்ல ஒன்றாக இணையறாங்க. எந்த பாயிண்ட்ல? மெல்கிசேதேக்குங்கிற பாயிண்ட்ல இணையறாங்க. மத்த எல்லாரும் எத்தனையோ விஷயங்களை கூடி வந்தாலும் இவங்க 3 பேரும் எக்ஸ்க்ளூசிவா அல்லது யூனிக்கா ஒரு இடத்துல இணையறாங்கன்னா எங்க இணையறாங்க? மெல்கிசேதேக்குங்கிற இடத்துல இணையறாங்க. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம் 14ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல மெல்கிசேதேக் வந்து அவருக்கு என்ன கொடுக்குறாரு? அப்பம் கொடுக்குறாரு. இப்ப நம்ம அதோட 2வது பார்ட், அதாவது ஆபிரகாமை பத்தின மெல்கிசேதேக்கின் முறைமையை பார்த்தோம். அதை எப்படி ஆபிரகாம் இழந்து போனார்னு பார்த்தோம். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமை போய் நியாயப்பிரமாணம் எப்படி ஆபிரகாம் வழியாக வந்தது. கர்த்தர் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டம் நியாயப்பிரமாணமே கிடையாது. கர்த்தருடைய திட்டத்தில் என்ன கிடையாது? நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் நோவா காலம் வரைக்கும் கர்த்தர் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை தான் வைத்திருக்கிறார். அதான் தேவனுடைய மறைவான திட்டம். அதாவது தான் உண்டாக்குற மனுஷன் தன்னை ஆராதிக்கிற ஆசாரியனாக இருக்க வேண்டும், தான் உண்டாக்கி இருக்கிற பூமியை ஆளுகை செய்கிறவனாகவும் இருக்க வேண்டும். அதாவது எனக்கு கீழ்பட்டு அவன் என்னை ஆராதிக்கிறவனா இருக்கணும், என்னுடைய பூமியை அவங்க ஒப்படைப்பேன், அவன் அதை என்ன செய்யணும் இருக்க அடையாளமா தான் ஆதாமை பார்த்து சொல்லும் போது நீங்கள் பூமியை என்ன செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். அதே 1:26 வாசிக்கலாங்களே. இப்படி தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அப்ப இவனுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு? ஆளுகை செய்கிற வேலை இருக்கு. ரைட், அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வேலை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு பக்கம் பண்படுத்தணும் தோட்டத்தை, ஒரு பக்கம் காக்கணும், அந்த வேலையும் செய்யணும். அது வாட்ச்மேன் வேலை. என்ன வேலை? ஊழியக்கார வேலை, சர்வன்ட். இன்னொரு பக்கம் ஆழக்கடவுள், அது என்ன வேலை? கிங்கோட வேலை. அப்ப ஆதாமுக்கு 2 வேலை கொடுத்தார் ஆண்டவர். ஒன்று ஆழக்கடவன், எல்லாத்தையும் கம்பீரமா ஆடுறா. அதே நேரம் தோட்டத்துக்கு நீ என்னவாயிரு? காவல்காரனாயிரு. யூ பிகம் a watchman. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு ஆரம்பிக்கும் போதே மனுஷனுக்கு இந்த முறைமையின்படிதான் கொண்டாந்து இருக்கிறார். அவன் தேவனுடைய தோட்டம்னா நமக்கு கர்த்தருடைய சபை, தேவனை ஆராதிக்கிறதான சபை. இதற்கு நாம் ஊழியக்காரராகவும் ஆசாரியராகவும் இருக்கிறோம். அதை பார்த்துக்கிற வேலை நமக்கு இருக்கு. அதே நேரத்துல உலகத்தை ஆளுகிற வேலையும் நம்ம கையில் இருக்கிறது. திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 2 வேலையும் இருக்கு. இப்படித்தான் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. ஆனா கொண்டு வந்த பிறகு இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சிட்ட பிறகு நான் இது ஒரு கோர்வையா சொன்ன புரியுது சொல்றேன். ஒப்படைச்சிட்ட பிறகு இந்த ஆளுகை யார் கையில போயிருச்சு? பிசாசு கையில போயிருச்சு. பிசாசு சொல்றான், இந்த உலகமும் அதன் மகிமையும் ராஜ்யமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் மத்தியில சொல்றான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் மூலமா போச்சு? அது ஆதாம் மூலமா போச்சு. ஆனா தேவனை ஆராதிக்கிறது மட்டும் அவங்க கையில போல. அதனாலதான் ஆவேலுக்கு பதிலாக கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்தார் என்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். அப்போது ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள தொடங்கினார். இப்போ கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்குது. எது பயிற்சி? ஆளுக பயிற்சி. ஆளுக பயிற்சி ஆசாரித்துவம் மட்டும் இருக்கு, தேவனை ஆராதிக்கிறது மட்டும் இருக்கு. எது பயிற்சி? ஆளுகை பயிற்சி. இப்ப அப்படியே வருது, மொத்தமும் வருது. வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நோவா கிட்ட சொல்றாரு, பூமியெல்லாம் அழிச்சு முடிச்சுட்டு இப்ப நோவா புதுசா நோவா கையில ஆண்டவர் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு ஒரு நல்ல வார்த்தை, கவனிச்சு பாருங்க. நோவா கிட்ட சொல்லும் போது ஆதியாகமம் 9:2 இங்க இது பயிற்சி பாருங்க, ஆளுகை இல்ல பாருங்க. இப்பவும் கர்த்தர் சொல்ற எல்லாத்தையும் கையில கொடுத்திருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன். ஆனா எது மேல என்ன இல்ல? ஆளுகை இல்ல. அப்படின்னா அந்த ஆளுகை யார் கையில போயிடுச்சு? பிசாசு கையில போயிடுச்சு. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? பார்வோன் கையில இருந்து இஸ்ரவேல், அது வரைக்கும் அவ்வளவுதான், ஆளுகை மொத்தம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆகுது? இவன் ஆளுகை தன் கையில வந்த உடனே பிசாசு தனக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் உண்டாக்குறான். 11ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல பாபிலோன் ஒண்ணு கட்டுறான்.
கட்டி ஒரு கோபுரத்தை கட்டி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்தில் கூடி அவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன வந்துருச்சு அவங்க கைக்கு, ஆளுகை வந்துருச்சு. இன்னும் எது வராம இருக்குது, ஆசாரித்துவ ஆராதனை. அதையும் பூமியில மொத்தமா யாருக்கு விரும்புறா, பிசாசுக்கு விரும்புறான். இப்ப என்ன பண்றான், ஒரு கோபுரம் கட்டி சகல ஜனங்களும் அங்கே கூடி ஒருமனப்பட்டு ஒரே மனதுடையவர்களாக அவங்க என்ன செய்யறாங்க, பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். இங்கதான் நடக்குது விஷயமே. கர்த்தர் பார்த்தாரு, இதை விட்டாச்சுன்னா ஆசாரியத்துவமும் போயிடும், ஆளுக்கு ஏற்கனவே போயிடுச்சு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, எல்லாரையும் என்ன பண்ணு, சிதறி போக. இப்போ அங்க ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, ஏதேனுக்குள்ள இருந்து நான் உண்டாக்கின ஆளுகையும் ஆசாரியத்துவத்தையும் நீ என்ன பண்ணிட்ட, வெளியே கொண்டு வந்து உனக்கு ஆளுகையை கொண்டு வந்து ஆசாரியத்துவத்தையும் நீ என்ன செய்யற, உனக்கு உருவாக்க முயற்சி பண்ணினது போல இப்ப நான் என்ன பண்ண போறேன், பாபிலோன் தேசத்துல இருந்து உன்கிட்ட இருந்து எப்படி நீ எங்கிட்ட இருந்து ஆதாம கூட்டிட்டு வந்தியோ அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து நான் ஒருத்தன் கூட்டிட்டு வருவேன். என்னுடைய தலைமைத்துவம் வந்து ஏதேன்ல இருந்துச்சு தோட்டத்துல, அங்க இருந்து ஒருத்தனுடைய தோட்டத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்த பிசாசு, நீ கூட்டிட்டு வந்து உனக்கு ஜனங்களை உருவாக்கி இப்போ கடைசியில என்ன பண்ண போற, இப்போ கோபுரத்தை கட்டி ஆராதிக்க போறேன். விடமாட்டேன். நான் என்ன பண்ண போறேன், இப்ப நீ எந்த ஹெட் குவார்டர்ஸ் உருவாக்குனியோ அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து நான் ஒருத்தனை கொண்டாடுப்பாரு. 11ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் அவர்கள் கோபுரத்தை கட்டி நாம் தொழுது கொள்வோம் என்று சொல்லி எல்லாரும் ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, அங்க கூடுறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, 11:4 பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீது சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இது சரி வராது, இவங்க என்ன செய்யலாம், சிதறி போக பண்ணிட்டு அதுக்கு நடுவுல இருந்து அதே அதிகாரத்தின் கடைசியில ஒருத்தனை வெளியே கூட்டிட்டு வர்றாரு. யாரு, 31வது வசனத்துல வசனம் சொல்லுது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் குமாரனும் பேரனுமாய் இருந்த லோத்துவையும் ஆபிரகாமோட மனைவியாகிய சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களோட கூட ஊர் என்கிற, நல்ல கவனிங்க, கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு. இதான் பாபிலோன். கல்தேயர் என்னது, ஏன்னா நேபுகாத்நேச்சாருக்கு பேரு கல்தேயர் ராஜாக்கு பேரு. எந்த பாபிலோன்ல நீங்க உங்க ஹெட் குவார்டர்ஸ் உருவாக்க பாத்தீங்களோ அந்த இடத்துல இருந்து நான் ஒருத்தனை கூட்டிட்டு வரேன். ஆமென். அங்க இருந்து கூட்டிட்டு வந்து நீ எங்கிட்ட இருந்து எடுத்த ஆசாரியத்துவத்தையும் எங்கிட்ட இருந்து எடுத்ததான ராஜரீகத்தையும் நான் திருப்பியும் மீண்டும் இந்த பூமியில் நான் ஸ்தாபிப்பேன். இதான் கர்த்தருடைய பிளான். இப்போ கர்த்தர் அதுக்கு செலக்ட் பண்ண ஆள் தான் ஆபிரகாம். இப்போ அதனாலதான் ஆபிரகாம் கையில எதை கொடுத்தாரு, அப்பத்தையும் ரசத்தையும் அதுக்கு அடையாளமா கொடுத்து, ஆபிரகாம் நான் ஆதாம் கையில கொடுத்தத அவன் பிசாசு கையில கொடுத்துட்டா, இப்ப நான் கொண்டு வந்து மீண்டும் அதை எங்க கொடுக்குறேன், உன் கையில கொடுக்குறேன், அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்குறேன். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி நீ இந்த பூமியில என்ன செய்ய, பலிக்கு பிறகு உன் மூலமாக ஜாதிகளை நான் உருவாக்குவேன், ராஜாக்களை உருவாக்குவேன். எல்லாம் செஞ்சு இந்த பூமி முழுக்க எப்படி இருக்கும், ராஜாக்களும் ஆசாரியமாக முறைமைப்படி அழைக்கப்பட்ட மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி இருக்கிற ஜனங்களால் நிரப்பப்பட்டது. இதான் கர்த்தருடைய பிளான். இந்த பிளான இப்ப நான் சொல்லும் போது நீங்க யூகிச்சு சொல்றீங்களோ, ஒருவேளை இவரு அசம்ஷன் கேட்டீங்கன்னா இல்ல, யூகிக்கிறதுக்கு பைபிள்ல வேலையே இல்ல. வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீங்க 5ல இருந்தே வாசிங்க. இப்பொழுது என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும். எப்படி அந்த வார்த்தை புரியுது? அதாவது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், ராஜ்யம்ங்கிறது கிங்டம், ஆசாரியத்துவம் என்பது பிரிஸ்ட்ஹுட். ஆசாரியத்துவம் என்பது கர்த்தரை ஆராதிப்பது, ராஜ்யம் என்பது ஆளுகை செய்யும். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த 12 கோத்திரம் இஸ்ரவேல் என்கிற ஜனங்களை செலக்ட் பண்ணி அந்த 12 கோத்திரத்தையும் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா ராஜரீக ஆசாரிய கூட்டம், இன்னும் சொல்ல போனா ஆசாரிய ராஜ்யம் உருவாக்குறோம். இந்த 12 பேருக்கு இப்போ ஹெட் குவார்டர்ஸ் எது, இஸ்ரவேல் என்கிற தேசம், கானான் தேசம். அந்த கானான்ல எருசலேம். இப்போ எருசலேம் பத்தி இங்க ஆண்டவர் பேசவே இல்லை. மெல்கிசேதேக்கின் முறைமையில வரும்போது ஒரு ராஜாவுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்தாரு. யார் வந்து கொடுத்தா, மெல்கிசேதேக். அவர் எந்த ஊர் ராஜா, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. சாலேம் தான் எருசலேம். எருசலேம் பத்தி இன்னும் சொல்லவே இல்லை பைபிள்ல, இன்னைக்கு வரவே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. எருசலேம் எங்க வருது பைபிள்ல, தாவீது காலத்துல வருது. அங்கதான் அவருக்கு அது என்னவா மாறுது, ஹெட் குவார்டர்ஸா மாறுது. அங்க ஹெட் குவார்டர்ஸா மாறத கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றாரு, யாரு நீங்க, நான் எருசலேம் உடைய ராஜா. எருசலேம் எங்க இருக்கு, நீ பின்னாடி உன் பையனை கொண்டு போய் மோரியா மலையில பலி கொடுப்பல்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் எருசலேம். எவ்வளவு அழகா பிளான் பண்றாரு பாருங்க ஆண்டவர். இதெல்லாம் பரலோகத்தினுடைய திட்டம் பைபிள்ல.
இப்போ சொல்றாரு இவங்கிட்ட, நீ போ அப்பத்தி ரசத்தை எடுத்துட்டு போ, உன் மூலமாக ஒரு பெரிய ஜாதி உண்டாகும், அவர்கள் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பார்கள். இப்போ மோசே சொல்றாரு, கர்த்தர் சொல்றபடி மட்டும் கேளுங்கடா, நீங்க தான் ஆசாரியர் ஆட்சி. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பூமி அனைத்துக்கும் நீங்க என்னவா இருப்பீங்க? ஆசாரியர். ஏன்னா இவனுங்க எப்படி அங்க அவர் விட்டார் பாருங்க. அப்ப ஒரு ரசத்தை வாங்கிட்டு அதை பத்தின ஹெவன்லி சீக்ரெட்டை தெரியாம அவர் விட்டுட்டாரு ஆகார விஷயத்துல. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லாம போச்சு? அந்த ஹெவன்லி விஷன் இல்லாம போச்சு. தேவனுடைய திட்டம் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் தம்முடைய திட்டத்தை தங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். திட்டமே தெரியாம ஓடுறதுக்கும் திட்டத்தை தெரிஞ்சுட்டு ஓடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? என் மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு தெரியாமையா நீங்க ஓடுறதுக்கும், என்ன இதுக்குதான் கூப்பிட்டாருன்னு தெரிஞ்சு ஓடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. உதாரணமா அந்த எதுக்கு சொல்றாங்க, திட்டம் தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களை கடைசி வரைக்கும் ஓட வைக்கும். இப்போ யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். 11 பேர் உன்னை என்ன செய்வாங்க? படித்து கொள்வாங்க. சூரியன் சந்திரன் தாய் தகப்பன் உன்னை எல்லாம் ஓகே தான், ஃபைன், சூப்பர், நல்லா இருக்கு. ஆனா நடக்கிற சம்பவம் எப்படி நடக்குது? மாறு ஆப்போசிட். தூக்கி எங்க போடுறாங்க? குழி அடிக்கிறான். இஸ்ரவேல்கிட்ட போய் வித்துறான். அங்க போர்த்திபார் வீட்டுல உண்மையா இருந்தாலும் முடிச்சு கொடுத்துட்டாங்க, ஜெயில போட்டாங்க. இவ்வளவு ஓடும் போது ஒரு இடத்துலயும் யோசிப்பு முறுமுறுக்கல, ஒரு இடத்துலயும் கர்த்தரை பார்த்தா ஒண்ணுமே சொல்லல. ஆனா எங்க போனாலும் யோசிப்பு நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கிறாரு. போர்த்திபார் வீட்டுக்கு போனாலும் எங்க இருக்கிறாரு? அந்த வீட்லயே அவர் தான் டாப். ஜெயிலுக்கு போனாலும் ஜெயில அவர் தான் டாப். கைதியா இருந்தாலும் நாங்க தான் பெஸ்ட் கைதி, அடிமையா இருந்தாலும் நாங்க தான் பெஸ்ட் அடிமை. என்ன எப்படி நடக்குது அப்படின்னா, யோசேப்புக்கு ஒண்ணு தெரியும், நீங்க அந்த ஜெயில போடுங்க, குழியில போடுங்க, என் மேல பழிய போடுங்க, என்ன வேணா செய்யுங்க, எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. இந்த 11 பேர் என்ன வணங்குற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன், யாரும் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த திட்டம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னை சுத்தி எவ்வளவு ஆப்போசிட்டா நடந்தாலும் நான் கவலைப்படவே மாட்டேன். அதைத்தான் நீங்க தேவன்கிட்ட கேட்டு வாங்கணுங்கிற. உங்க அத்தனை பேருக்கு நம்ம அத்தனை பேருக்கு அப்படி ஒரு திட்டம் உண்டு. உன்னை கொண்டு நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா எனக்கு தைரியமா இருப்பேன். அவர் தான் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் என்ன கொண்டு போய் ஐசியூல வச்சு நீங்க டியூப் மாட்டினாலும் சரி, நான் சாக மாட்டேன். ஏன்? நான் இந்த காரியத்தை அடைய வேண்டி இருக்கிறது, அது வரைக்கும் நான் ஜீவனோடு தான் இருப்பேன். அதுக்குதான் சொல்றாரு, திட்டம் நமக்கு தெரியும். இந்த திட்டம் தெரியாததுனாலதான் ஆபிரகாம் போன்றவர்கள், அதுக்கப்புறம் யாக்கோபு போன்றவர்கள், ஏசா போன்றவர்கள். ஏசானா நம்ம ஏசா ரொம்ப சர்வசாதாரணமா நினைக்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில அவர் மிகப்பெரியதான பிளான். அவன் மேல கர்த்தர் என்ன செய்யறாரு? பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஈஸியா அசட பண்ணிட்டாங்க, ரொம்ப ஈஸியா விட்டான். இவர் எப்படி ஒருத்த பழத்தை சாப்பிட்டு ஒரு இவ்வளவு விட்டான்ல, ஒரு ஆகாரனால எல்லாம் போச்சா, அதே மாதிரி இவனுக்கும் போச்சு. கர்த்தருடைய மிகப்பெரிய பிளான்ல ஏசா இருக்கிறார். இப்படி வர 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 இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பிளான் குள்ள வராங்க. கர்த்தர் எப்படி நினைக்கிறாருன்னா, இவங்க தப்பு செய்ய செய்ய எப்படியாவது சரி பண்ணி என் திட்டத்தை நான் என்ன பண்ணிடணும், கொண்டு நிறைவேற்றணும். சர்வ வல்லமையுள்ள தேவன் செஞ்சிருவார். நீ என்ன பண்ணாலும் உங்களை அந்த திட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்துருவார், அழகா திருப்பிடுவார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். அப்ப திட்டம் என்ன? இந்த 12 கோத்திரமும் ஆசாரியர்கள், 12 கோத்திரமும் ராஜா. இதுல ஆசாரிய கோத்திரம் லேவி ஒருத்தர் இருக்கிறான், ராஜ்ய பாகத்துக்குன்னு யூதா இருக்கிறான், சேஷமுத்திர பாகத்துக்குன்னு யோசேப்பு இருக்கிறான். ஆண்டவர் கூட பிரிச்சார் பின்னாடி. ஏன்னா இவங்க எல்லாம் கர்த்தரோட என்ன பண்ணிட்டாங்க? தூரம் போயிட்டாங்க. ரூபன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினார், சிமியோன் லேவி கொலைகாரப்பட்டயம், யூதா கர்த்தரால் புகழப்படுகிறவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் இப்படி ஆக 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 கடைசியில ஆண்டவர் பாக்குறாரு, லேவி ஆசாரியனுக்கு போடு, யூதா பலுத்து இருக்கிறவங்க அவனுக்கு எங்க போடு? ராஜ்யபாரத்துக்கு போடு. ஆனா ஓவரால் சேஷ்டபுத்திரமாக யாருக்கு போடு? யோசேப்பு. இப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துற டிபார்ட்மெண்ட். ஆனா கர்த்தருடைய பிளான், இந்த 12 கோத்திரமும் என்னவாதான் இருக்கணும்? ராஜாக்களும் ஆசாரியர்களும், ஆசாரிய ராஜ்யம் அப்படிதான் இருக்கணும். ஆனா இவங்க செஞ்ச தப்பு, ராஜா தனியா ஆயிட்டாரு, ஆசாரியர் தனியா ஆயிட்டாங்க. லேவி கோத்திரம் தனியா ஆசாரியத்துவத்துக்கு போயிட்டாங்க, யூதா கோத்திரம் தனியா ராஜ்யபாரத்துக்கு போயிட்டாங்க. இப்படி பிரிச்சு விட்ட பிறகு, இது ஆபிரகாமுக்கு அப்புறம் நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். பிரிச்சு விட்ட பிறகு கர்த்தர் பார்க்கிறாரு, இவங்களை எல்லாரும் சேர்த்து திருப்பியும் ராஜாவும் ஆசாரியருமாக ஒரு கோத்திரத்தை உண்டாக்குவேன். அவன் வர வரைக்கும் இந்த இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாகும். இவங்களை கொண்டு போய் சொந்த தேசத்துல சேர்த்து, மோசே சொன்னது இது நல்ல கவனிங்க, இன்னும் அவங்க சொந்த தேசத்துக்கு போகல. யாத்திராகமம் 19 நீங்க வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லும் போது இவங்க எங்க போகல, இன்னும் கானானுக்குள்ள பிரவேசிக்கல. வனாந்தரத்துல சொல்றாரு, அங்கேயே சொல்லிட்டாரு, உங்க தேசத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசாரிய ராஜ்யமா இருக்கும். உங்களுடைய கவர்மெண்ட் எப்படிப்பட்ட கவர்மெண்டா இருக்கும்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிற ஆசாரிய ராஜ்யம்.
12 கோத்திரமும் என்னவா இருக்கும்? ஆசாரியர். 12 கோத்திரமும் என்னவா இருக்கும்? ராஜாவா இருக்கும். இப்படி சொல்லித்தான் அனுப்பி விடுறாரு. உள்ள போனா போறதுக்குள்ள இவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? கன்ஃபியூஸ் பண்ணி, கலவரம் பண்ணி, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்து, ஒரு சந்ததி சேர்த்து, அடுத்த சந்ததி வந்து, ஒரு குரூப் உள்ள போயிருச்சு. கோரா கூட்டம் எங்க போயிருச்சு? உள்ள போய் எல்லாம் இப்படி கன்ஃபியூஸ் ஆகி இப்ப கர்த்தர் சொல்றாரு, அங்க உள்ள போங்க. உள்ள போன பிறகு உங்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆசாரிய ராஜ்யமா மாத்துவேன். அடையாளமா இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் அங்க அந்த எருசலேம்ல வரும். அதுக்கு நிழலாட்டமான காரியங்களை நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு உருவாக்குவேன்னு சொல்லி அவர் உருவாக்குன ஃபர்ஸ்ட் ராஜா பேர் தான் தாவீது. ஆனா அவசரப்பட்டு இவங்க முன்னாடி போய் என்ன கேட்கிறாங்க? ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. கர்த்தர் வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? ஆசாரிய சாம்ராஜ்யத்துக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நான் உங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுப்பேன். அந்த ராஜாவை நான் கரெக்டா அந்த நேரத்தை கொண்டு கொடுப்பேன். ஏன்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம், அடுத்த 1000 வருஷத்துல தாவீது, கரெக்டா 1000 வருஷம் கணக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவர் வச்சிருக்காரு பிளான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதுக்குள்ள போய் எங்களுக்கு ராஜா கொடுங்க, எங்களுக்கு அமலேக்கியர்கள் வராங்க, எங்களை பிடிக்க வராங்க, சாரி அம்மன் புத்திரர் வராங்க, வரும்போது எங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க ராஜா இல்லாம இருக்க முடியாது, எங்களுக்கு சண்டை போட்டு ஒரு ஆளை கொடுங்க. ஏன்டா பார்வோன்ல ஆரம்பிச்சு இத்தனை பேருக்கு சண்டை போட்டு ஆண்டவர் கூட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு இது வரைக்குமே ராஜா இல்லாம நீங்க இருந்திருக்கீங்க. சாமுவேல் நினைச்சிட்டாரு பசங்க நமக்கு விரோதமா தான் எழுப்பி கலகம் பண்றாங்க, துக்கமா இருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி உனக்கு இல்ல பாது எனக்கு, நீ ஏந்திர முதல்ல. அவர் நினைச்சிட்டாரு, ஆண்டவர் என்னை தள்ளினார்களே, உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளினார்கள். ஏன்? நான் தான் அவங்களுக்கு என்னவா இருக்கிறேன்? ராஜாவா இருக்கிறேன். 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறது நீங்கள் கண்டபோது ராஜாவாய் இருந்தும் அப்படி அல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்ப இவங்களுக்கு தெரியல, கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எதை கொடுப்பாரு? நமக்கு ஒரு ராஜா கொடுப்பாரு. அந்த ராஜா என்ன முறைப்படி இருப்பாரு? மெல்கிசேதேக்கின் முறைப்படி இருப்பார் என்ற வெளிப்பாடு யாருக்கு இல்ல? இஸ்ரவேலுக்கு இல்ல. இப்ப பாக்குறாரு, இஸ்ரவேல வந்து கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா ஆண்டவர் பாத்தீங்கன்னா அழகா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வர்றாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஆரோன் ராஜாவே இல்லை இவங்களுக்கு. அப்பப்போ யாரோ ஒருத்தர் எழுப்பி என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. யோசுவா, காலேப் யாரோ சண்டை போடுவாங்க. பர்மனண்டா கிங்னு ஒருத்தர் இல்ல, ஏன்னா கிங் அவரு, இவங்களாம் தளபதி. ஆனா இவங்களுக்கு என்னத்துவம் இருக்கு? ஆசாரியத்துவம் இருக்கு. ஆரோன் முறை இப்படி ஆசாரியத்துவம் இருக்கு. என்னன்னா அடுத்து இங்க இருந்து கர்த்தர் அடுத்து என்ன வருது? நியாயாதிபதிகள் வராங்க. யாரு? ஏலிக்கு அப்புறம் யார் வரா? சாமுவேல் வராரு. சாமுவேல் என்னவா இருக்கிறாரு? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேலுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? ஒரு புறம் ராஜா மாதிரி இருக்கிறாரு. அதனாலதான் சாமுவேல் என்ன கல்யாணம் நினைச்சுட்டாரு. அதே நேரத்தில் சாமுவேல் என்னவா இருக்கிறாரு? ஆசாரியனாவும் இருக்கிறாரு. அவர் தான் பலியை செலுத்துறாரு. அதே நேரத்தில் இஸ்ரவேலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சண்டை போறதுக்கு யார் தான் போறா? சாமுவேல் போறாரு. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசாரியத்துவத்தையும் ராஜ்யபாரத்தையும் ஒன்னா இணைக்கிற இடத்துக்கு வராரு. இந்த ராஜ்யபாரமும் ஆசாரியத்துவமும் ஒன்னா இணைச்சு அடுத்த கிங்ல யார் வரணும்? சாமுவேலுக்கு அப்புறம் யார் தான் வரணும்? தாவீது வரணும். அந்த காலகட்டத்துக்கு கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஜனங்கள் என்ன பண்றாரு? ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. குறுக்கால பூந்து ராஜா கேட்ட பாருங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம நிறைய நேரத்தில் செய்யற பிரச்சனையே. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஆசீர்வாதத்தை முன்குறிச்சு எப்பவோ பிளான் பண்ணி வச்சிருப்பார். விசாரிச்சு பண்ற சூப்பரான வேலை என்னன்னா, அதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட போய் முறுமுறுக்க சொல்லுவான். அதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட போய் கேட்க சொல்லுவான். ஏப்பா உனக்கு இவ்வளவு செஞ்ச எனக்கு ராஜா கொடுக்கணும்னு தெரியாதா? பார்வோனை சாவடிச்சு செங்கடலை பிளந்து உன்னை வனாந்தரத்துல கொண்டு வந்த எனக்கு, பகல்ல மேகஸ்தம்பம் இரவுல அக்னிஸ்தம்பம் கொடுக்க தெரிஞ்ச எனக்கு, உனக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரும் வானத்துல இருந்து மண்ணாவும் கொடுக்க தெரிஞ்ச எனக்கு, ஒத்த ராஜாவை கொடுக்க தெரியாது எனக்கு. நமக்கு இப்ப நீங்க அப்படி மட்டும் பார்க்காதீங்க, நீங்க நம்மளையும் பாருங்க, நம்மளும் அப்படித்தான். அதாவது கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம் எதுன்னா, உலகத்துல இருந்து உங்களை என்னை வேறு பிரிச்சு கொண்டாந்தாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! வேற எதுவுமே உலகத்தால சம்பாதிக்க முடியும், அவனால சம்பாதிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு, ரட்சிப்பு. அதை உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்ச பரலோகத்துக்கு அழைக்கப்பட்ட உங்களுக்கு என்ன தரணும் அது தெரியாதா? அவரை ஏன் தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி? கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கும் போது குறுக்கால போய் முறுமுறுக்க சொல்லுவான். கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் அழகா ஃபார்ம் பண்ணி கொண்டாந்து கிங்க ஃபார்ம் பண்ற இடத்துக்கு வந்துட்டாரு. குறுக்கால வந்து என்ன பண்ணிட்டான்? எனக்கு ஒரு ராஜா கொடுத்துட்டான். அதாவது ஆண்டவர் ஆதாம பழம் சாப்பிட சொன்னார்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதாம பழம் சாப்பிட சொன்னார்ல, தோட்டத்தில் உள்ளதான சகல விதமான விருட்சங்களை நீ புசிக்கலாம்,
அப்ப அங்க இருக்கிற இன்னொரு பழம் என்னது? சாப்பிடலாம்னு சொன்ன பழத்துல முக்கியமான பழம் ஒண்ணு இருக்கு. என்னது? ஜீவ விருட்சமும் அங்கதான் இருக்கு. அப்ப ஆதாம் அதை சாப்பிடலாமா இல்லையா? சாப்பிடலாம் தானே. அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்கு? தோட்டத்தின் மத்தியில் இருக்கு. இப்ப கர்த்தர் எதை சாப்பிடக்கூடாது? நன்மை தீமை அறிந்த கனி. அது எங்க இருக்கு? அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இருக்கு. நான் நினைக்கிறேன் ஜீவ விருட்சத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஏன்னா இவன் பார்வைக்கு எதுதான் பட்டுருக்கு? முன்னாடி உள்ள படம் தான் படும் எப்பவுமே நம்மளுடைய விஷயம் இல்ல. பக்கத்துல இருந்திருக்கும். எப்படியோ ரெண்டும் எங்கதான் இருக்கு? ஒரே இடத்துல நடுவுல தான் இருக்கு. இதை சாப்பிடறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட வச்சா பாருங்க, அதான் அவன் சக்சஸ். ஜீவ விருட்சத்தை அவன் சாப்பிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், கர்த்தர் உலா வரும்போது இந்த பழத்தை சாப்பிடாம அதை சாப்பிட்டு அப்பவே ராஜரீக ஆசாரி கூட்டம் பார்ப்பாங்க. முன்னாடி என்ன பண்ண வச்சுட்டான்? நன்மை தீமை கனி முன்னாடி சாப்பிட வச்சான். இப்ப கர்த்தர் ராஜாவை உண்டாக்க போறதுக்கு முன்னாடி யாரை கொண்டு கேட்க சொன்னோம்? எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கு. அதனாலதான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கு உலகத்துல என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க போடுற பேண்ட் ஷர்ட் புடவையில இருந்து, கால்ல போடுற செருப்புல இருந்து, தலைக்கு வாடுற சீப்புல இருந்து, நீங்க வாழ போற வீடுல இருந்து அத்தனையும் பரமபிதா அறிந்திருக்கிறார். குருவிகளுக்கே அப்படி செய்கிறவர், பூக்களுக்கே அப்படி செய்கிறவர் உங்களுக்கும் எனக்கும் செய்யாது இருப்பது எப்படி? தயவு செஞ்சு கேட்காது. அப்போ ஒருத்தர் சொன்னார், அப்படின்னா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இருக்க. என்ன கேட்க சொன்னார்? அடுத்த லைன்ல இருக்கிற லூக்கால இருக்கு, அடுத்த லைன்ல இருக்கு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எதை? பரிசுத்த ஆவி. வசனம் சொல்லுது, நீ எதை கேட்கணும்? கேளுங்கள் கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியை கேளு. நம்மால அதை தவிர்த்து எல்லாத்தையும் கேட்க சொல்லிட்டான். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியை தவிர வேற எதையுமே கேட்காதீங்க. என்ன சொல்றேன்? கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா நம்ம அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் எந்த வீட்டுல எந்த தாய் தகவலுக்கு பிறந்தா உன்னை கொண்டு வந்து இங்க உட்கார வைக்க முடியும்னு அன்னைக்கே தீர்மானம் பண்ணினவருக்கு, தாயின் கருவிலை உருவாகும் போதே முன்குறிச்சவருக்கு ஒரு சட்ட பேண்ட் வீடு வாங்கி கொடுக்கறதா அவருக்கு ஒரு பெரிய விஷயம். ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் வீடு அவருக்கு பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய பூமியே நமக்கு கொடுத்து பூமி அனைத்திலும் உன்னை சொந்த ஜனம்னு சொல்லி கூப்பிட்டவருக்கு ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட், 2400 ஸ்கொயர் ஃபீட், இது ஒரு பெரிய விஷயமா? கவனிங்க. அப்போ இவங்க ராஜாவை கேட்ட உடனே வேற வழி இல்லாம யாரை கொடுக்குறாரு? சவுல். எனக்கு நீங்க உட்கார்ந்து இந்த பாடத்தை எடுத்துக்க படிச்சுட்டு இருக்கிற ஆச்சரியமா இருக்கு. ஏன் கர்த்தர் சவுலை புறம்பே தள்ளினார்? கர்த்தர் ஏன் சவுலை புறம்பே தள்ளுறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த 1 சாமுவேல் புத்தகத்துல 21, 22 வாசி. சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றார். இங்க பலி வருதா? ஒரு பலி வருதா? அமலேக்கியர்களுடைய ஆடு மாடை ஏன்டா கொல்லன்னு கேட்டவன் என்ன சொல்றான்? நான் அதை பலி செலுத்துறதுக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்றான். ஜனங்க கொண்டாந்தாங்க. எது கொண்டு வந்துருக்காங்க? பலி செலுத்துறதுக்கு. ராஜாக்கு என்ன அந்த கவலை? கர்த்தர் வெட்டினா என்ன பண்ணணும்? வெட்டி போடணும், அவ்வளவுதான். உன்னை யார் அந்த ஆடு மாடு வைக்க சொன்னா? இதுக்கு முன்னாடி சவுல் இன்னொரு தப்பு பண்றாரு. அதுக்கு முந்தின அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. ராஜா செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. ஏன்னா கர்த்தர் இவனை என்ன வச்சிருக்கிறாரு? ராஜாவை தான் வச்சிருக்கிறாரு. இவன் இப்ப எந்த முறைமைக்குள்ள உள்ள வரான்? ஆசாரிய முறைமைக்குள்ள வரான். இவன் யாரு? ராஜா. ராஜாவே ஆசாரியரா மாறுறதுங்கிறது என்ன அர்த்தம்? மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த முறைமையை கர்த்தர் சொல்லாம இவன் செய்யறான். இப்போ உடனே சாமுவேல் சொல்றது என்ன? 14வது வசனம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். முடிஞ்சிருச்சு, கதை முடிச்சு, ஓவர், பினிஷ். ஏன்? எப்ப நீ கர்த்தருக்கு பதிலாக கர்த்தர் நியாயப்பிரமாண முறைமையும் ஆசாரிய முறைமையும் தனித்தனியா வச்சிருக்காரு, ராஜ்யபாரத்தையும், அது எங்க வந்து ஜாயின் ஆகணும்? தாவீதுக்கு தான் ஜாயின் ஆகணும். அதுக்கு முன்னாடி அந்த மெத்தடை யார் செய்யறது? சவுல் செய்யறாரு. செஞ்ச உடனே கர்த்தர் சொன்னாரு, இன்னையோட உன் கதை க்ளோஸ், முடிச்சு. இப்ப கர்த்தர் அதுக்கு பதிலாக யாருக்கு கட்டளையிட்டார்? நம்ம இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தருக்கு கட்டளையிட்டார். இப்ப தாவீது ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. தாவீது என்ன பண்றாரு? அதான் கர்த்தர் தாவீது தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாருங்கிறதுக்கு ப்ரூஃப் வாசிங்க. 6ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம்
இந்த 6ஆம் அதிகாரத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6ஆம் அதிகாரம் முழுக்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த 6ஆம் அதிகாரம் வந்து ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். பின்னாடி நடக்க போற சம்பவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் அந்த அதிகாரம் முழுக்க இருக்கு. இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம். அந்த அதிகாரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. 6ஆம் அதிகாரத்துல இவங்க என்ன செய்யறாங்க? தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்படி அவனோட இருந்த சகல ஸ்தானம் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். இருக்கா? அவங்க தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருந்து அபினாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்பாக நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சபை அனைவரும் தேவதார மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தல் ஆகியவர்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு வந்தார்கள். 2 தடவை இதே ரோட்ல பெட்டி வருது. இது ஃபர்ஸ்ட் டைம். ஆமாதானே? ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தாவீது என்ன பண்றாரு? ஆடுறாரு, பாடுறாரு. 2வது தடவை வரும்போதும் ஆடுறாரு, பாடுறாரு. இந்த இடத்துல மட்டும் பெட்டி ஏன் விழுந்துச்சு? இந்த இடத்துல பெட்டி ஏன் விழுந்தது? 2 காரியம் அங்கே இருக்கிறது. ஒன்று, பெட்டி வெளிப்பிரகாரமாக அது தோளின் மேல் சுமக்கப்பட வேண்டும். அது வண்டியில வரக்கூடாது. ஆசாரியர்கள் தான் என்ன செய்யணும்? அதை சுமந்து கொண்டுதான் வரணும் பெட்டிய. இவங்க இப்ப என்ன பண்றாங்க? பெலிஸ்தர்கள் பெட்டியை எப்படி வச்சு அனுப்பிச்சு விட்டான்? வண்டியில வச்சு அனுப்பிச்சு விட்டான். இவங்க இப்ப எந்த மெத்தடுக்கு வந்துட்டாங்க? வண்டியில வச்சு கொண்டு வர மெத்தடுக்கு வந்துட்டாங்க. அதான் நான் சொல்லுவேன், பல நேரங்களில கர்த்தர் நமக்கு ஒரு முறைமையை சொல்லி கொடுத்திருப்பார். அந்த முறைமையை சபைக்குள்ள ஏதோ ஒரு காலகட்டத்துல உலகத்தார்கள் ஏதாவது ஒண்ணு கலந்து விட்டுருப்பாங்க உள்ள. அதுக்கப்புறம் அந்த முறை உலகம் எங்க இருக்கும்? சபைக்குள்ள இருந்து சபைக்குள்ள அது பழக்கமா மாறி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் அதை சுத்திகரிக்க தொடங்குவார். பெலிஸ்தர்கள் பெட்டிய வண்டியில வச்சு அனுப்பிச்சாங்க நியாயாதிபதிகள் காலத்துல. தாவீது காலத்திலயும் பெட்டி எதுல வருது? வண்டியில வருது. ஏன் பெட்டி வண்டியில வர மெத்தடை யார் உருவாக்குறது? பெலிஸ்தர் உருவாக்குறது. ஆனா பெட்டி எதுல வரணும்? தோளி மேல வரணும். இது கர்த்தர் உண்டாக்குனது. நடுவுல பெலிஸ்தர் டைவர்ட் பண்ணி விட்டான் முறைமையை. அதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள அப்போஸ்தலர் உபதேசத்துக்குள்ள பலவிதமான உலக சடங்காச்சாரங்களை ஒரு காலகட்டத்தில் பிசாசு நுழைச்சு விட்டான். அது பண்டிகைகளாக இருக்கட்டும், அல்லது ஏலம் விடுறதாக இருக்கட்டும், அல்லது கேரல் ரம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு பிசாசு என்ன பண்ணி விட்டான்? உள்ள சபைக்குள்ள நுழைச்சு விட்டான். அது கிறிஸ்துமஸோ ஈஸ்டரோ இதெல்லாம் சபைக்குள்ள பண்டிகையே கிடையாது. இந்த முறைமைகள் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் புறஜாதியார்களுடைய பெலிஸ்தர்கள் பாபிலோனியருடைய பண்டிகை. அதை கொண்டாந்துட்டான் உள்ள. அதுக்கப்புறம் தாவீது காலம் வரைக்கும் அது எங்க இருக்குது? இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு அந்த முறைமை. தாவீதும் பண்றாரு அதே மாதிரி. சில நேரத்தில் நம்மளும் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிருக்கிறோம்? ஆசாரிச்சிருக்கிறோம். ஒரு நாள் கர்த்தர் சபையை சுத்திகரிக்க விரும்பினார். கர்த்தர் தாவீது காலத்தில் சபையை சுத்திகரிக்க விரும்பினார். அதற்கு சில முறைகளை கர்த்தர் கையாளுறாரு. வண்டியில இருந்து பெட்டி என்ன பண்றாரு? தள்ளி விடுறாரு. தள்ளி விட்ட உடனே தள்ளி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பெட்டி அடுத்து எதுல போனோம்? ஆசாரியர் தோலுக்கு போனோம். நடுவுல ஒருத்தவன் ஊசான ஒருத்தன், ஐயோ அது என்ன வண்டியில இருந்து பெட்டி கீழே விழுது? அதெல்லாம் வண்டியில இருந்து பெட்டி விடக்கூடாது, புடிரா பெட்டிய. நம்ம ஏதாவது ஒரு சுத்திகரிப்ப சபைக்குள்ள செஞ்சோம்னா அது என்ன? இத்தனை வருஷமா இருந்த முறைமைகளை மாத்துறது, 2000 வருஷமா 1500 வருஷமா சபைகளுக்குள்ள இருக்கிற முறைமையை ஏன் திடீர்னு மாத்தணும்? சில ஊசா பெட்டியை பிடிக்கும். சில ஊசா சொல்லும், பாஸ்டருக்கு வேலையே கிடையாது, எல்லா வண்டியும் பெட்டியில் தானே போயிட்டு இருக்கு, எல்லா பெட்டியும் வண்டியில் தானே போயிட்டு இருக்கு, எல்லா சபையும் அப்படித்தானே செஞ்சிட்டு இருக்கு, நம்ம மட்டும் என்ன பெட்டியை தோல்ல தூக்கணும்? கர்த்தர் பெட்டிய தோல்ல தூக்க சொல்லி இருக்கிறார். நாங்க தோல்ல தான் தூக்குவோம். கர்த்தர் சபைகளுக்குள்ள என்ன இருக்கணும்னு சொன்னாரோ அதுதான் இருக்கும். இருக்க கூடாதுன்னு சொன்னது இருக்காது. இத்தனை வருஷம் இருந்துச்சு, இத்தனை வருஷம் அது வண்டியில போச்சுரா, நாங்க தோல்ல தூக்குறோம். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் மெத்தட். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? சுத்திகரிப்பு நடக்கிறாங்க. அப்பீல் ரவுத்தி எடுத்து போட்டுருங்க. இப்ப தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. இங்க 2வது பிரச்சனை தெரியுமா? முதல்ல பெட்டி, 2வது பிரச்சனை என்ன? அங்க ஆசாரியன் பெட்டி வருது, யாரு இல்ல, சரி திருப்பி வரும்போது ஆசாரியன் இருந்தானா? வாசிங்க 6ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. எப்படி இதுக்கு முன்னாடி தாவீது ஆடிட்டு வந்தாரு, வெறும் ராஜாவாத்தான் வந்தாரு. நல்லா கவனிங்க, சவுல் மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள வரக்கூடாது. தாவீது வெறும் நியாய முறைமைக்குள்ள நிக்க கூடாது.
அவன் ஃபர்ஸ்ட் போகும்போது நியாயப்பிரமாண வரவைக்குள்ள போறான். சரல் வஸ்திரம்லாம் கிடையாது, வெறும் ராஜ வஸ்திரம் அவர் போறார். ஆனா அடுத்து வரும்போது என்ன பண்ணிருக்கிறாரு? சதநூல் வஸ்திரம் ஏபோத்தை தரித்து கொண்டு அங்கேயும் ஆடினா இங்கேயும் ஆடுறான். ஆடுறதுல பிரச்சனை இல்லை, அவன் ரோட்ல ஆடுறான். அது சொன்ன உடனே அது எப்படி நம்மளும் ஆடுறோம், ஜெகன் திட்டுறாரு. அவன் எங்க ஆடினா? ரோட்ல ஆடினான். ஆலயத்துக்குள்ள போகும்போது எப்படி போறான்? ஆசிரியர் கூட போகும்போது பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போறான். இங்க எப்படி ஆடுறான்? ரோட்ல ஆடுறான். அதான் அவனுக்கு சந்தோஷம். நான் தான் நான் சொல்லுவேன், ஆடுறவங்க ரோட்ல ஆடு, உங்க இஷ்டம். நீங்க யாரும் ரோட்ல ஆட மாட்டேங்கிறீங்க, அதான் பிரச்சனையே. நல்லா ஏபோத்து போட்டுங்க, ரோட்ல ஆடுங்க. ஏன்னா நீங்க தாவீதான முன்னுதாரணமா சொல்றீங்க. சரி, இருந்துட்டு மாட்டான். இப்ப தாவீது என்ன செய்யறாரு? அதே ஆட்டம் தான் ஆடுறாரு. முன்னாடி தடவை ஆடுறாரு, முன்னாடி பெட்டி கொண்டு போகும்போது ஆடுறாரு, பின்னாடி ஒரு தடவை பெட்டி வரும்போது ரெண்டாவது வரும்போது ஆடுறாரு. ஆனால் முன்னாடி போகும்போது வெறும் ராஜாவாக போனார். இப்பொழுது ராஜாவும் ஆசாரியனுமாய் போகிறார். ராஜாவும் ஆசாரியனுமா போகும்போது இப்போ பெட்டி சுமந்து கொண்டு போகப்படுகிறது, எல்லாம் கரெக்ட் பண்ணப்படுகிறது. நியாய பிரமாணத்திலிருந்து மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள இப்ப தாவீது உள்ளே நுழைகிறார். அல்லேலூயா. இதே சம்பவம் ஆபிரகாமுக்கு அப்புறம் 1000 வருஷம் கழிச்சு நடக்குது. கரெக்டா தாவீதுக்கு அப்புறம் 1000 வருஷம் கழிச்சு இதே சம்பவம் நடக்குது. இதே எருசலேம் வீதிக்குள்ள இதே இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பெட்டியாக பலியாக போகிறவராக, அன்னைக்கு அவர் ஆசாரியம் கூடாது தாவீது போன மாதிரி இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போனார். கழுதையின் மேல போறாராம். இதே ரோடு தான், சேம் ரோடு. இப்ப தாவீது என்ன பண்ணிருக்காரு? ஏபோத்து வஸ்திரம். யார் அவரு? ராஜா. பேசிக்கலி அவர் யாரு? ராஜா. ஆனா போட்டிருந்தது ஆசாரிய வஸ்திரம். இப்ப இயேசு கிறிஸ்து உள்ளுக்குள்ள என்னவா இருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறாரு. மேல இப்ப என்னவா இருக்கிறாரு? பிரதான ஆசாரியராய் போய் சேம் சம்பவம், ஒரே சம்பவம். எனக்கு இது தாவீது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யபாரம் மெல்கிசேதேக்கின் முறைப்படி ராஜாவும் ஆசாரியருமா எப்படி ஆளுகை செய்ய போறாரோ அதற்கான முன்னாடியாளர் தான் யாரு? தாவீது. தாவீது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தாவீது பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்தார். ஏன்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அவர் ஆரம்பிக்கிறவர் தான். பிறக்கிறதுக்கு முன்னாடி சவுலுக்கு ராஜ்யபாரத்துக்கு 2வது வருஷத்துல நம்ம வாசன ஒரு வசனம், சர்வாங்க தகன பலி செலுத்துறவங்க கர்த்தர் சொன்னார்ல, உம்மை விட தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனுக்கு கர்த்தர் ராஜாவா இருக்கும்படி கட்டளை இட்டார் அப்படின்னு வாசனம் இல்ல. அப்படி இடும்போது தாவீது ஊர்ல இல்ல, நாட்டுல இல்ல, உலகத்திலே இல்ல. ஏன்னா சவுல் ராஜ்யபாரம் பண்ணது 40 வருஷம். இந்த சம்பவம் நடந்தது ராஜ்யபாரம் பண்ண 2வது வருஷம். அப்ப இதுக்கப்புறம் சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணிருக்கிறாரு? 38 வருஷம் பண்ணிருக்கிறாரு. தாவீது ராஜாவாகும் போது வயசு என்னது? 30. அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து 8 வருஷம் கழிச்சு தான் தாவீதே பிறந்திருக்கிறார். அப்ப தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உன்னை விட உத்தமமான ஒருத்தனை ராஜாவாக இருக்கும்படி கர்த்தர் கட்டளை இட்டார். அப்பவே தாவீது செலக்டட். தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி தாவீது செலக்டட். ஆனா தாவீது பிறந்தது எங்க? ஈசாய் வீட்டுல 8வதா, ஆடு மேய்க்கிற வீட்டுல. இயேசு கிறிஸ்து பிறந்தது எங்க? முன்னணியில கடத்தப்பட்டார். அங்கதான் இருந்தாரு, தச்சன் வீட்டுல பிறந்தார். கரெக்ட் தானே? ஆனா இயேசு பிறந்த உடனே ஒருத்தன் வந்தா, யூதருக்கு ராஜாவை இருக்கிறவர். ஏங்கே தாவீதும் பிறக்கும் போதே ராஜா, இயேசு பிறக்கும் போதே ராஜா. ஆனா தாவீது பிறந்தது ஆடு மேய்க்கிற வீட்டுல, இயேசு பிறந்தது தச்சன் வீட்டுல. புரியுதா? இப்படிதான் இவங்க 2 பேரும் ஒத்துமை இருக்கும், ஃபுல்லா இருக்கும், அப்படியே இருக்கும், கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தாவீதுக்கு போய் சாமுவேல் என்ன பண்றாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. இது முதல் தாவீது அபிஷேகம் பண்றாரு. 2வது எப்ரோன்ல வச்சு தாவீதுக்கு என்ன செய்வாங்க? ராஜாவா யூதா கொண்ட ஜனங்க மட்டும் பண்ணுவாங்க. கடைசியா 3வது அதே எருசலேம்ல வச்சு சகல இஸ்ரவேலுக்கும் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். இது 3வது. 4வது அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு ராஜாவாக, அம்மோன் புத்திரர் தலையில இருந்த ராஜா தலையில இருந்த கிரீடத்தை எடுத்து யார் தலைமையில வச்சாங்க? தாவீது தலைமையில வச்சாங்க. இப்ப தாவீது எத்தனை ஆயிட்டாரு? 4வது ராஜாவாக. இயேசு கரெக்டா 4 தடவை ராஜாவா இருக்காரு. பாத்திருக்கீங்களா? பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாங்க? யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே? 2வது கழுதன் மேல உட்கார வச்சு என்ன பண்ணாங்க? ராஜாவாக கூட்டிட்டு வந்தாங்க அவரை. இது ஒரு கூட்ட ஜனங்க மட்டும் ராஜாவை ஏற்றுக்கொண்டது. அதான் யூதா ஜனங்க மட்டும் தாவீது ராஜாவாக ஏற்றுக்கொண்டது. அம்மோன் புத்திரருடைய கிரீடத்தை தூக்கி யார் மேல வச்சாங்க? தாவீது மேல. அந்த ஒரு கிரீடத்துக்கு மட்டும்தான் வெயிட் சொல்லியிருப்பார் ஆண்டவர். பாத்துக்கீங்களா? ஒரு சேக்கல் நிறையும் முத்துக்களும் ரத்தினங்களும் அதில் மேல் பதிக்கப்பட்டது. ஒரு சேக்கல்னா எவ்வளவு தெரியுமா? இதெல்லாம் சேர்த்தா, எல்லாம் சேர்த்து முத்து ரத்தம் எல்லாம் சேர்த்து அது எவ்வளவு இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா 45 கிலோ இருந்திருக்கும்.
45 கிலோ கிரீடத்தை தலையில வச்சா என்ன 45 கிலோனா 3 சிலிண்டர். ஒரு சிலிண்டர் 16 கிலோ. ஆமா தானே? 10 கிலோ 16 போட்டிருக்கோம். 3 சிலிண்டர் தலைமையில வச்சா அப்படி கிரீடமா எப்படி இருக்கும் அந்த கிரீடம்? இப்ப தாவீது தலை எப்படி இருக்கும்? இது புறஜாதியாரோட கிரீடம். தாவீது தலைக்கு எப்படி இருக்கு? வலி வைக்க முடியாது தலையில. ஒரு தடவை தான் வைக்கலாம். வச்சாலே தாவீது தலை என்ன ஆயிடும்? எடுங்கப்பா முடியாதுப்பா. இவ்வளவு வெயிட் தலைக்கு வைக்க முடியாது. அந்த கிரீடம் தான் புறஜாதியார் இயேசுவுக்கு முள் கிரீடம் வச்சது. வச்சுட்டு இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? யூதருக்கு ராஜா. இது 3வது. கடைசியா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவான மாதிரி இயேசு கிறிஸ்துவும் ஆயிரம் வருஷ அரசாட்சியில சகல ஜனங்களுக்கும் என்னவா இருப்பாரு? ராஜாவாக. கரெக்டா இந்த 4 ராஜா, அங்க 4 ராஜா. எக்ஸாக்ட். அப்ப தாவீது என்பது யாருக்கு முன்னாடையானோம்? கிறிஸ்துவுக்கு முன்னாடையானோம். இப்போ இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதியில அவரு ராஜாவும் ஆசாரியனுமாக கழுதின் மேல் வர்றது. இப்ப இங்க யார் வரா? தாவீது. ராஜாவும் ஆசாரியனும் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி உள்ளே நுழைகிறார். இப்ப ஆடிட்டு வராரு. ஜனங்கள்லாம் மகிழ்ச்சியோட கூட்டிட்டு வராங்க. வரும்போது இப்போ அந்த ஜனங்களுக்கு முன்பாக தாவீது எப்படி இருந்தான்னு யார் சொல்றது? 20ஆம் வசனம் வாசிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல என்று நம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக நம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் தாவீது உள்ள ராஜாவா வந்தபோது சணல் நூல் போட்டிருந்தாரு, ராஜவஸ்திரம் போட்டிருக்காரு, உள்ள வந்தாரு. ஆனா முடிவில் அவருக்கு எப்படி இருக்கிறாரு? முடிவில் அவர் எப்படி நிக்கிறாரா? வஸ்திரங்களை கழட்டி போட்டு வசனம் சொல்றது, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறது போல. இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் உள்ளே நுழைஞ்சாரு. ஆனா முடிவில் எருசலேம்ல அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? வஸ்திரங்கள் எல்லாம் இல்லாம அற்ப மனுஷரில் ஒருவனாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்ப இவரை கேவலப்படுத்துறது யாரு? மீகாள், இஸ்ரவேலுடைய ராஜாவுடைய குமாரத்தி. புரியுதா? இஸ்ரவேல் பென்யமீன் கோத்திரத்துடைய ராஜாவுடைய குமாரத்தி. இப்ப இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவரை கேவலப்படுத்துறது யாரு? இஸ்ரவேல் ஜனங்களும் யூதர்களும் அவரை கேவலப்படுத்தினார்கள். இதன் நிமித்தம் மீகாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. அது நிமித்தம் இஸ்ரவேலுக்கு பிரமாணம் நிறுத்தப்பட்டது. அதுக்கு பதிலாக பத்சேபாள் அவருக்கு பிள்ளை பெற்றார். அதற்கு பதிலாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் மனவாட்டினார். கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா, எக்ஸாக்டா. அதுலயும் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? தாவீது ஒரு வேலை ஒண்ணு செய்யறாரு. அந்த இடத்துல அற்புதமான வேலை ஒண்ணு செய்யறாரு. என்ன வேலை செய்யறாரு? வாசிங்க 19ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்ரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். கம்பெனி நடந்துருக்கு போலயே இல்ல? அப்பவும் திராட்சரசம் எடுத்து கொடுத்துருக்கான் பாருங்க. எந்த ராஜாவும் செய்ய முடியாது. இந்த ஆசாரியனும் செய்ய முடியாது. ஏன்னா அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிற ஒரே ஆசாரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் யார் கையில கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் கையில கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து அப்பமும் திராட்சை ரசமும் எடுத்து யார் கொடுக்கிறா? தாவீது கொடுக்கிறாரு. நடுவுல எந்த ராஜாவும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கவே இல்லை. ஒரு இடத்துலயும் வரல. இவர் தான் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து கையில கொடுக்கிறாரு. இப்போ அதுல அற்புதமான விஷயம் என்னன்னா, அப்பத்தோடு கூட எதையும் சேர்க்கலாம்? இறைச்சி. இயேசு கிறிஸ்து அப்பத்தை கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய இறைச்சி, என்னுடைய மாம்சம். மாம்சத்தை அப்பத்தை இயேசு என்ன நினைப்பார் பாருங்க. பெர்ஃபெக்ட்டா அற்புதமான வெளிப்பாடு தாவீதுக்கு இருந்தது. நான் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி செய்கிறேன். ஆமென். அந்த அழைப்பு தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்தார். எப்பேற்பட்டதான ஒரு அழைப்பு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கார் பாருங்க. நீங்க தாவீது இறைச்சியும் அப்பத்தையும் எடுத்து திராட்சை ரசத்தை எடுத்து அங்கே கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அவனை அற்பமாய் நினைத்தார்கள். வஸ்திரத்தை கலந்து போட்டவனாக இருந்தார். அவன் சொல்றான், பரவாயில்ல இருந்துட்டு போட்டான். மீகாளுடைய கர்ப்பம் அணைக்கப்பட்டது, பத்சேபாளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்போ தாவீதினுடைய அந்த அடுத்த ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த ரெண்டும் எங்க வந்து ஜாயின் ஆகுது?
இப்ப உங்களை என்னை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அந்த மகிமையான மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் தாவீதை போல தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது எங்கேயோ ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தார். உங்களை என்னை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அற்பமா எண்ணப்பட்டு எங்கேயோ கடந்த உங்களை என்னை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்தார். முதலாவது ராஜாக்களும் ஆசாரியருமாக அழைக்கப்பட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை ராஜாக்களாக தாவீதை அழைச்ச மாதிரியே தான் அழைச்சிருக்கிறார். இப்ப ஆண்டவர் உங்களை என்னை கொண்டு வந்து அப்பத்திய ரசத்தை நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறார். இப்ப நம்ம அப்பத்திய ரசத்தையும் வாங்குறவர்களாக இருக்கிறோம். இவ்வளவு காரியங்களை கரெக்டா செஞ்ச தாவீது எங்க தடுமாறுறாரு? எங்க வருது? எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டு செய்த தாவீது அவர் மிக முக்கியமாக ஒரு தவறை ஒரு இடத்துல செய்யறாரு. 2 சாமுவேல் 11:1 வாசிங்க பார்ப்போம். மறு வருஷம் ராஜாக்கள் ஓடவும் அனுப்பினான். தாவீதோ சரி, இதுல என்ன தப்பு? இந்த அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்த பர்சேபால் வராங்க. கடைசியில அவன் வந்து உரியா வந்துட்டு அவரு என்ன செஞ்சுட்டாரு எல்லாம் நமக்கு தெரியும். இந்த சம்பவம் அதாவது 11ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் அத்துப்படி. இந்த 11ஆம் அதிகாரத்துல எது தப்புன்னு நினைக்கிறீங்க? தாவீது செஞ்சது ஒரே ஒரு தப்பு தான். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் சரி தாவீது யோவாபையும் அவனுடைய சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். ஏன் அனுப்புனா? அது என்ன காலம்? ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும். இங்கதான் மிஸ்டேக் நடக்குது பாருங்க. தாவீது போகாதது தப்பு இல்ல, இவங்களை அனுப்புனது தான் தப்பு. என்ன சொல்றீங்க? அதான் எல்லாரும் போற காலமாச்சே. ஏன் தாவீது தாவீதுக்கு எல்லாரும் மாதிரி தான் அனுப்பி இருக்கிறாரு. எல்லாரும் யுத்தத்துக்கு போறதுனால தாவீது போக கூடாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனையும் படிச்சு பாருங்க. தாவீது யுத்தத்துக்கு போகணும் என்றால் கர்த்தரிடத்துல போய் விசாரிப்பான். கர்த்தர் போ சொன்னா தான் போவான், போ வேணான்னா போக மாட்டான். ஏன் தெரியுமா? தாவீதுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். தாவீது பண்ற ஒவ்வொன்றுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பரலோகத்துடைய திட்டம் இருக்கு. தாவீது பிறக்கிறதுல இருந்து, தாவீது ராஜாவாகிறதுல இருந்து, தாவீது பெட்டிக்கு முன்னாடி ஆடுறதுல இருந்து, தாவீது வஸ்திரம் உடிச்சு போறதுல இருந்து, மீகால் கர்ப்பம் அடைக்கப்படுவது வரைக்கும் கர்த்தருடைய திட்டம் அப்படியே நடக்குது. ஏன்னா அவன் வரப்போற இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அப்படியே பர்ஃபெக்ட்டா கர்த்தர் சொல்ல சொல்ல நடக்குது. இது ஒவ்வொன்றுக்கு பின்னாடி காட்ஸ் பிளான் நடக்குது. இப்போ தாவீது தன் மேல இருக்கிற அந்த ஆவிக்குரிய திட்டத்தை கரெக்டா நடத்திட்டே வராரு. அவர் மத்த எதை பத்தி கவலைப்பட மாட்டார். இப்ப நல்லா பாருங்க, கோலியாத் கிட்ட சண்டை போடணும். எப்படி போடணும் நியாயமா? எல்லாரும் ஒரு போர் சேவகன் போய் சண்டை போடுறது எப்படி போடணும்? ஆயுதோட போடணும். தாவீது எப்படி போடணும்? கூழாங்கலோட போறான். ஏன் கூழாங்கலோட போறான்? இந்த மெத்தட் எது இல்லப்பா. உலகத்துக்கே ஒரு மெத்தட், தாவீதுக்கு வேற மெத்தட். ஏன் ஹெவன் கூழாங்கல் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. ஏன் கூழாங்கல்? கூழாங்கலுக்கு பின்னாடி இருக்கு 5 கூழாங்கல் தாவீது எடுக்கணும். 5 கூழாங்கல்ங்கிறதுக்கு பின்னாடி 5 ஊழியம் இருக்கு. அதுல ஒரு கல்லு போய் நெத்தியில அடிக்கும். அங்க இருக்கிற கோலியாத்து பிசாசுக்கு ஈக்குவல். இயேசு கையால் பெயர்க்கப்படாத கல் அது ஓடி வந்து பிசாசு தலையை நசுக்கும். அதுல ஆரம்பிக்கிறது தாவீதுடைய வேலை ஃபர்ஸ்ட். இந்த ஒவ்வொன்றுக்கு பின்னாடி கர்த்தர் எங்க இருக்கிறாரு? தாவீதுடைய திட்டம் இருக்கு. கல் எங்க இருக்கு? ஆற்றங்கரை ஓரத்துல இருக்குது. இயேசு கிறிஸ்து எங்க இருந்து கரையேறினாரு? பரிசுத்த ஆவியுடைய நிரப்புல இருந்து வந்து அவர் அடிக்கிற பிசாசு தலையை நசுக்கணும். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி கர்த்தருடைய திட்டம் இருக்கு. தாவீது கரெக்டா செய்வார். தாவீது கரெக்டா செய்வார். அவர் நடக்கிறது, போறது, வரதுல இருந்து. இப்ப தாவீது என்ன ஆயிட்டாரு? ராஜாவாயிட்டாரு. தாவீது எப்பேற்பட்ட ராஜாவாயிட்டாரு? அந்த ஏரியாலேயே சமஸ்த அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே தாவீது தான் பெரிய ராஜா. தாவீதை கண்டா பெலிஸ்தர்களுக்கு பயம். தாவீது பாக்குறாரு, எல்லாரும் போறாங்களா, நம்ம போவாட்டி குறைச்சலாம். எல்லாரும் போகும்போது நம்ம போவாட்டி என்ன சொல்லுவாங்க? தாவீது பயந்துட்டாரு. எல்லா ராஜாக்களும் சண்டை போடும்போது எங்கேயா வந்தாலும் காணும், ராஜா படைய அனுப்பல. ஏன்? தாவீதுக்கு வயசாயிடுச்சுன்னு பயம் வந்துச்சா? என் கௌரவத்தை நான் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். எல்லாரும் படைகளையும் என் படை நான் நிரூபிச்சு காட்டணும். சக்சஸ் அனுப்ப எல்லாரையும். இதுதான் பிசாசுடைய மகா பெரியதான பிளான். எப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையில கர்த்தர் திட்டத்தை ஆபிரகாமுக்கு வந்துட்டே வரும்போது பார்வோன் வழியா யாரும் வந்தான், ஆகாரம் உள்ள நுழைச்சானோ, கரெக்டா தாவீதுடைய பிளான் வந்துகிட்டே இருக்கு. கரெக்டா நல்லா கவனிச்சு பாருங்களேன். அந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல ஒரு வேலையை முடிக்கிறாரா, 7ஆம் அதிகாரத்துல தேவாலயம் கட்டுற பிளான் வந்துடும். புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து அரசாட்சி வந்த உடனே கரெக்டா இயேசுடைய
புதிய எருசலேம் இறங்கி வர தொடங்கிடும் மனவாட்டியாகிய சபை. அதுக்கு அடையாளம் கரெக்டா தாவீது எல்லாம் பக்காவா பண்ணிட்டே இருக்கிறார். வெரி பாயிண்ட். காட்ஸ் பிளான் போயிட்டே இருக்கு. இப்ப பிசாசு பார்த்தான், தாவீதை எங்கேயுமே அடிக்க முடியல, என்ன செய்யலாம்? இப்ப தாவீதுக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது தாவீது வந்து சொல்றான், எல்லாருடைய நம்ம படையும் உலகத்தின் முறைமையோடு கூட ஒத்து போகுதல் என்று சொன்ன, நீங்க செய்யறது பாவமா இருக்காது, ஆனா கர்த்தருடைய சித்தமா இருக்காது. நீங்க செஞ்சது பாவம் கிடையாது. எல்லாரும் ராஜாக்கள் அனுப்பும்போது இவனும் அனுப்புறது பாவம் கிடையாது. எல்லாரும் நானும் செஞ்சேன். எல்லாரும் அடிமை பெண்ண தனக்கு மனைவியை வச்சுக்கிற மாதிரி தான் நானும் அடிமை பெண்ண மனைவியை வச்சுக்கிட்டேன். எல்லாரும் வச்சுக்கலாம், ஆபிரகாம் வைக்க கூடாது. எல்லாரும் அனுப்பலாம், தாவீது அனுப்பக்கூடாது. எல்லாரும் செய்யலாம், நீங்களும் நானும் செய்யக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது கர்த்தரை கேட்டுத்தான் செய்யணும். ஏன் எல்லாருக்கும் ஒரு முறை, நம்ம மட்டும் டிஃபரெண்டா? ஆமா, நீ மட்டும் டிஃபரெண்ட். எல்லாரும் சொல்லுவாங்க யுத்தத்துக்கு அனுப்புவா, தாவீது அனுப்பக்கூடாது. அனுப்பாட்டி கேவலம். அவங்கிட்ட கேவலப்பட்டா என்ன, அவங்கிட்ட புகழப்பட்டா எனக்கு என்ன? அவன் என்ன கேவலமா பேசினா என்ன, அவன் என்ன புகழ்ந்தா எனக்கு என்ன? கர்த்தர் எனக்கு சொல்லல, நான் செய்ய மாட்டேன், அவ்வளவு. மெல்கிசேதேக்கின் முறைமையின் அப்பத்தை கையில வச்சிருக்கிறேன்னா மனுஷ சித்தத்தை செய்ய முடியாது, தேவ சித்தத்தை செய்ய. இப்போ அனுப்புனாரு பாருங்க, இவர் அனுப்புனதனுடைய விளைவு, இவரு எங்க இருந்துட்டாரு? எருசலேம்ல இருந்தாரு. பர்சேபால் வந்தாங்க, உரியா வந்தாரு, பிரச்சனை நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதனுடைய விளைவு தாவீதின் ராஜ்யபாரம் போய்விட்டது. எருசலேம் கையை விட்டு போயிடுச்சு, ஆசாரித்துவம் கையை விட்டு போயிடுச்சு, அத்தனையும் போச்சு. ஒரு ஆகார் அத்தனையும் போச்சு, ஒரு பர்சேபால் அத்தனையும் போச்சு, எல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தாவீது அப்சலோமால, அத்தோனியாவால அவன் பட்ட அவஸ்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தாவீதின் வாழ்க்கையில ஒரே ஒரு மேன்மைனா என்னன்னா, அவன் சாலமோன் அபிஷேகம் பண்ணான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தாவீது வாழ்க்கையில என்ன கிடையாது, திருப்பி ராஜ்யபாரம் வந்துச்சு, அவர் ஜெயிச்சிட்டாரு, எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வேற. ஆனா இந்த தேவனுடைய திட்டம் அங்கேயோட முடிஞ்சிருச்சு. நியாயமா என்ன நடந்திருக்கணும்? இது முடிஞ்சிருந்து இத்தோட அப்படியே சாலமோன் கையில அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஒப்படைச்சிருக்கணும். சாலமோன் வர வரைக்கும் இந்த ராஜ்யபாரம் நிலை நின்று இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சியில வந்து தேவாலயம் கட்டி புதிய வர வரைக்கும் அவர் என்ன பண்ண போறாரு? அரசாட்சி பண்ண போறாரு. அந்த 1000 வருஷ அரசாட்சியில ராஜ்யபாரம் இயேசு வந்து போகுமா போவாரா? இயேசு 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போறாரு, ராஜ்யபாரம் போகுமா போவாரா? போகாது. 1000 வருஷமா அவர் தான் பண்ணுவாரு. அதே மாதிரி அந்த சாலமோனுடைய தேவாலயம் வர்ற வரைக்கும், அல்லது அந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் யார் தான் ராஜா வந்திருக்கணும்? நடுவுல யார் வந்திருக்க கூடாது? அப்சலோம் வந்திருக்க கூடாது. நடுவுல வனாந்தரம் வந்திருக்க கூடாது. நடுவுல தாவீதின் வாழ்க்கையில அவமானமான காரியங்கள் நடந்து போச்சு. அவன் கண்ணுக்கு முன்னாடி காதுகள் கேட்கும்படி அருவருப்பான காரியங்கள் நடந்து போச்சு. இவ்வளவுக்கு காரணம் என்ன? பத்சேபால் அல்ல, தேவ சித்தத்தை தாண்டி தேவனை கேட்காம அவன் அனுப்பினார். அதுதான் தொடர் பாவம், அதான் ஃபர்ஸ்ட் பாவம். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அதுதான். நீங்களும் அப்பமும் ரசமும் வாங்குறவங்க எல்லாரும் செய்யற மாதிரி நீங்களும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் மெத்தட், அது அவங்க மெத்தட். எல்லாரும் செய்யறாங்க, அது அவங்க செய்வாங்க. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். அந்தந்த நேரத்துக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுவார், நீ அதுதான் செய்யணும். நீ பத்சேபால் கிட்ட போயிட்ட, கர்த்தர் தூரம் ஆயிடுவார். நீ பத்சேபாவோட தூரமானினா கர்த்தர் கிட்ட போயிட்ட. நமக்கு தெரியணும், என் கையில கர்த்தர் மிகப்பெரியதான அழைப்பை கொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நான் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி அழைக்கப்பட்ட ஆசாரிய சாம்ராஜ்யம். அவங்க ஆண்டவர் அவங்க என்ன கூப்பிட்டாரு? ஆசாரிய ராஜ்யம். அடுத்து பார்த்தோம், உங்களை நீ எப்படி கூப்பிடாரு? 1 பேதுரு 2:1. நீங்களோ அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். இந்த போஸ்டிங் யாருக்குரியது? இப்ப இது நமக்கு, இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங் யாருக்கு இருந்துச்சு? இஸ்ரவேலுக்கு இருந்துச்சு. அதுதான் வாசிச்சோம் யாத்திராகமம் 19ல இதே வார்த்தை இருக்கு பாருங்க. இப்ப வாசிங்க யாத்திராகமம் 19 6 வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. அவங்க யாரு? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும். அதை அவங்க விட்டுட்டாங்க. அதை தாவீது விட்டுட்டார். இப்போ தாவீதுக்கு அப்புறம் அது யார் கைக்கு வந்திருக்குது? நம்முடைய கைக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்து நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அவருக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த
ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும். அப்ப இஸ்ரவேலுடைய இடத்துக்கு யார் வந்திருக்கிறா? நீங்க அவங்க ஆசாரிய ராஜ்யம், நம்ம ராஜரீக ஆசாரியப்பட்ட. அல்லேலூயா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மெல்கிசேதேக்கின் மேன்மை, ராஜாவும் ஆசாரியர், அந்த மேன்மை உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது வந்திருக்கு. இந்த மேன்மையை இழக்காம இருக்கிறது நம்ம கையில தான். இந்த மேன்மை யார் இழந்தா? ஃபர்ஸ்ட் ஆபிரகாம். அதுக்கு முன்னாடி யார் இழந்தா? ஆதாம். ஆதாமுக்கு அப்புறம் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு அப்புறம் தாவீது. தாவீதுக்கு அப்புறம் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் வழியாக இப்பொழுது நமக்கு அது வந்திருக்கு. ஆபிரகாமின் சந்ததி இழந்து விட்டது, தாவீதின் சந்ததி இழந்து விட்டது, இயேசு கிறிஸ்துவின் சந்ததி இழக்காதபடி கட்டுறது நம்ம கையில். அப்ப இவங்க எல்லாம் ஏன் இழந்தாங்கன்னு ஏன் பார்த்தோம்னா, அவங்களுக்கும் இதே மேன்மை கிடைச்சிச்சு, இதே மகத்துவம் கிடைச்சிச்சு. ஆனா அவர்கள் எல்லாரும் இழந்ததுக்கான காரணங்களை பார்த்தோம். அந்த காரணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இனி நான் அப்படிப்பட்ட காரணங்களால எனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை நான் இழக்க மாட்டேன், இதை பத்திரமா கடைசி வரைக்கும் நான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எனக்கு வரணும். ஏன் ஆபிரகாம் இழந்தாலும் நேற்று பார்த்தோம், அவர் சந்ததி இழந்துச்சு. ஏன் தாவீதுடைய சந்ததி இதை இழந்துச்சுன்னு இன்னைக்கு பார்த்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி நீங்கள் நாளை இதை இழக்காம இருக்கிறோமா? இதை பத்திரமா பாதுகாத்துக் கொள்றோமா? உங்களுக்கும் பார்வோனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து பிசாசு கொடுப்பான். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பிசாசு கொண்டு வந்து கொடுப்பான். எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. சிலதுல ஆகார் மறைந்திருக்கும். அதை ரொம்ப கேர்ஃபுல்லா தட்டி விடணும். எனக்கு வேணாம், நீ வச்சுக்கொண்டு கொடுத்துடணும். சோதோம் ராஜா கிட்ட ஆபிரகாம் சொன்ன மாதிரி பார்வோன்கிட்ட சொல்லிடணும், வேணாம் பார்வோன், நீ வச்சுக்கோ. ஏன்? நீ என்னை ஐஸ்வர்யனாக்கின என்று சொல்லாதபடி. உன்னை என்னை அழைச்சவர் இந்த உலகத்துல பணக்காரன் ஆக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும். அப்ப இந்த மேன்மைக்காக உங்களை நீ கர்த்தர் அழைக்கல. இதெல்லாம் நிமிஷத்துல கர்த்தர் நமக்கு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். ஆனா உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறது ராஜ ரீக ஆசாரிய சாம்ராஜ்யம், பரலோகத்தினுடைய திட்டம். ஹெவனுக்கு நீங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா விசா கிடைச்சா அவன் கை கால் புரியாம ஆடுவான். உனக்கும் எனக்கும் பரலோகத்துல இடம் மட்டும் இல்ல, முதற் பேரானவருடைய மெல்கிசேதேக்கின் முறைமையினுடைய அழைப்பு கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய கூட்டம் நீங்களும் நானும் அற்ப இங்க கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு இது எனக்கு ஆண்டவர் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன்தான் எனக்கு சோதிக்கிறாரோ? என்னாச்சு? பிள்ளைக்கு இன்னும் ஃபீஸ் கட்ட வழியே இல்லை. ஒரு 20,000 rupees ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? 20,000. இப்ப ஆண்டவரே தேடுறான், காணாமல் போனவர் பற்றி அறிவிக்க. ஆண்டவரை காணவில்லை, 20,000 ரூபாய் கொடுப்பது இப்ப அப்படின்றது தூக்கப்பட்டு. ஆனா அவருக்கு உங்களை என்னையும் அழைச்சதுக்குடைய நோக்கம் வேற. இதெல்லாம் சும்மா அவருக்கு இதுக்கெல்லாம் முறுமுறுக்காதீங்க. சொல்லுங்க, நான் ராஜாவா அழைக்கப்பட்டேன். இதெல்லாம் தாண்டி ஈஸியா போயிட்டே இருப்பேன். அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டாலும் சரி, என்னுடைய அழைப்பு அங்க இருக்கு, என் பார்வை அங்க இருக்கு. இங்க கொடுத்தா சோத்திரம் சாப்பிட போறேன், கொடுத்தாட்டி சாப்பிட போறேன், பரவாயில்ல, செத்தாலும் ராஜாவா மேல போய் சாப்பிடுறேன். அதுதான் மேன்மையான அழைப்பு. அதுக்குதான் கர்த்தர் உங்களை எண்ணி. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தின் தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவர். கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லைங்க. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் வரலாறு இருப்பது. ஆனா இந்த நேரம் வரும்போது கொடுப்பார், அவ்வளவு இல்லையா? எப்போ உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தா அது உலக பிரகாரமாயும் பாதிக்காது, ஆவிக்குரிய விதத்திலையும் பாதிக்காது, ஸ்பிரிச்சுவலையும் பாதிக்காது, எதுவும் செய்யாம அது உனக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டாடுவார். நம்மளோட பிரச்சனை என்னன்னா, 2 வயசு கொண்டாடும் போது 10 வயசு சட்டம் இருந்தா நல்லா இருக்காது. உலக பிரகாரமான பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்கும் போது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. அப்போ நமக்கு தெரியணும், நான் இதுக்காக அழைக்கப்பட்டவனே இல்லை. இதெல்லாம் எனக்கு சுத்தி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். என்னுடைய அழைப்பு ஆபிரகாம், தாவீது, இயேசு, நாங்கள் அந்த வரிசையில் இருக்கிறோம். மத்தேயு 1:1 நாங்க இருக்கிறோம். அந்த தாட் உனக்கு வந்துச்சுனாலே அதுக்கப்புறம் உலகத்துக்கு உனக்கு எந்த ஆசீர்வாதம். நாம் யாரும் ஜெபிக்க போகிறோம், மனதில் பார்க்க போகிறோம், எல்லாம் கண்களை கொடுப்போம். உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நீங்க இன்னும் எந்த இடத்துல இருக்கிறீங்க? நேற்று தினத்தையும் இன்ன தினத்தையும் செய்தியும் இங்க ஊழியக்காரர்கிட்ட திருப்பி வாங்கி இதுல எந்தெந்த இடத்துல அவங்க அதை இழந்து போனாங்க, அந்த மேன்மையை எந்தெந்த இடத்துல அவங்க எல்லாம் இழந்து போய் நல்லா வந்துட்டு இருந்த ஆபிரகாம், கானான் வரைக்கும் கரெக்டா வந்த ஆபிரகாம் ஒரு சாராள் பேச்சை கேட்டு இந்த மேன்மையை இழந்து ஆபிரகாம் நல்லா வந்துட்டு இருந்த தாவீது கடைசி நிமிஷம் தான் அடுத்து சாலமோன் அபிஷேகம் பண்ணணும், அவ்வளவுதான் அவனுக்கு இருக்கிற ஒரே வேலை. பீஸ்ஃபுல்லா வந்து ராஜ்யபாரம் நல்லா அமைதியா வீட்டுல படுத்துட்டு ஆண்டவர் அவரை சுகமா வாழ வச்சிருக்கிறாரு. அற்புதமா இருக்கு. எல்லாம் இருக்கும்போது சும்மா தானே இருக்கிறோம்னு சொல்லி படைய
எல்லாரும் மாதிரியும் அவரும் சாதாரணமா ஒரு வேலை செஞ்சுட்டு அதனுடைய விளைவு நாட்டை விட்டு ஓடி அவமானப்பட்டு தன் சொந்த மகனால அவமானப்படுத்தப்பட்டு சொல்லக்கூடாத அளவுக்கு உபத்திரமுடைய அவர் சந்தித்தார். காரணம் என்ன? என் மேல வச்சிருக்கிற அந்த பரலோகத்தினுடைய அபிஷேகம் அதை நடத்திட்டே போகும்போது பிசாசு அந்த நேரத்துல சில மனுஷங்க மூலமா சில காரியங்களை கொண்டு வந்து உனக்குள்ள போடுவாங்க. அவங்க சொல்றது பாவமா தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க நல்ல காரியத்தை சொல்லுவாங்க, அவங்க உலக பிரகாரமா கரெக்டா பேசுவாங்க, அவங்க உலக சட்டத்துக்கு உட்பட்டு பேசுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா அது எனக்கு ஒத்து வராதுன்னு அது அந்த இடத்துல அதை முறியடிக்கிறதுக்கு உனக்கு தெரியும், அதை ரிஜெக்ட் பண்ண உனக்கு தெரியணும். சில நேரத்துல உன்னை புகழ்ந்து உன்னை கொண்டு போய் சில ஆட்கள் மத்தியில பெரியவங்க மத்தியில உட்கார வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. உனக்கு அது வந்து மேன்மையா தெரியும். எல்லாருக்கும் மத்தியில உட்கார வைக்க போறோம், கர்த்தர் தான் உட்கார வைக்கிறேன்னு நினைச்சுப்ப. அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்க உன்னை கனப்படுத்தி கர்த்தர் உனக்கு கொடுக்காத ஆசீர்வாதத்தை அவங்க கொடுப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் கடைசியா ஆகாராக உனக்கு மாறும். You must be very careful. கர்த்தர் கொடுத்தாதான் எதுவும். கர்த்தர் கொடுக்காதது ராஜ்யபாரமா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுக்காதது தேசமா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுக்காதது உலக பிரகாரமான எப்பேற்பட்ட மேன்மையான பட்டம் பதவியா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும். நீங்க அடுத்த கட்ட ஆவிக்குரிய லெவலுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. நான் பேசுகிறது பாலுண்ணர்கள் குழந்தைகளுக்கு அல்ல, கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்தப்பட்ட பலப்படுத்தப்பட்ட விசுவாசிகளுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரால் வருகிறது இல்லை. பிசாசும் ஆசீர்வாதங்களை தந்திரமாய் உனக்குள்ளே நுழைப்பான். நீ எதிர்பார்க்காத நேரத்துல உன்னுடைய நிலத்துல களைய விதைச்சிட்டு அவன் போயிடுவான். அதை எடுக்க உன்னால முடியாது. விதைக்கிறதுக்கு முன்னாடியே கேர்ஃபுல்லா இருந்திருக்கும். நீ ஆண்டவர் உனக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்க வசனத்துக்குள்ளே வளர்றதுக்கு. பக்க வழியா சிலர் உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க, பக்க வழியா வழியவங்கிட்ட வந்து பேசுவாங்க. இந்த நாங்கள் சொல்லி இந்த வசனங்களுக்கு சுவிசேஷத்திற்கு விரோதமாய் பேசுவாங்க. உலக பிரகாரமா உன்னை அப்படி ஆக்குவேன் இப்படி ஆக்குவேன்னு சொல்லுவாங்க. நிமிஷத்துல உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. இதெல்லாம் உனக்கு வைக்கப்படுகிற ஆகார். இதெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதான பர்சேபால். கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் உன்னை விழப்பண்ணும். எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சியாய் தொடர்கிறேன்னு மேலானவைகளை நீ பார்த்தா மட்டும்தான் பிழைச்சு. ஒவ்வொருக்கும் அதே சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல முடிவு பொறியந்து நான் ஓடி முடிக்கணும். ஆண்டவரே எனக்கு எது இருக்கோ இல்லையோ ஆண்டவரே, நான் மகா மேன்மையான அழைப்பு பாத்திரவான் பண்புள்ளவனாக அழைக்கப்பட்டேன். அதை முடிவு பரியந்தம் நடத்தி முடிக்க எனக்கு திரும்ப பாராட்டுங்க. ஒப்புக்கொடுப்பீங்களா? தேங்க்யூ ஃபார் திஸ் பாராட்டு. நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஓடுகிற ஓட்டத்துல பக்க வழியாய் ஒரு சிலர் நுழையாதபடி, கலைகளை விதைக்காதபடி, ஆண்டவரே தேவ சித்தத்தை மீறி செய்யாதபடி, எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தையே செய்ய எங்களுக்கு திரும்ப எப்பவும் பிதாவின் சித்தத்தை மட்டும் செய்கிறோம். எந்த சூழ்நிலையை எந்த நிலைமையில நாங்கள் இதை செய்யாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீங்க. மகிமையுள்ள கர்த்தரை எங்களை தாழ்த்துகிறோம். வழி நடத்துங்கப்பா, நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. ஆண்டவரே இந்த வசனம் எங்களுக்குள்ளே 100% கிரியை செய்யும். வசனம் 100% எங்களுக்குள்ள கிரியை செய்யும். நாங்களும் எந்த சூழ்நிலையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை இழந்து விடாது மகா மேன்மையை முடிவு பரியந்தம் நடத்த எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே.